அண்ணாச்சி. எத்தனை மணிக்கு வந்து பாய விரிச்சியா கூத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம குலசாமி அருளோடு, நீங்க எல்லாருமே தாய் தகப்பன் ஆசையோடு, நீங்க எல்லோருமே வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பற்றி 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். இந்த முன்னாடி இருக்க ஆளு கரைச்சல் பண்ணாம இருப்பா. யாரா என்ன சரக்கு அடிச்சாண்டவன்? அது ஒரு சீரட் அடியில காலை இப்படி ஆடுறான். இப்படி பெரிய பிறகுதவ அக்கா மையன் டான்ஸ் நக்கிடுவேன். அமைதி அமைதி. ஏன்னா என் தம்பிகள் எல்லாம் ஒழுக்கமான முறையிலே நடந்து கொண்டு வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று அந்த காளிமுனியனை வேண்டிக்கிறேன் என் தம்பிகளால். ஆனா இவன் வந்து கொஞ்சம் சிரமந்தேன், கொஞ்ச நாள்ல சூம்பிட்டு திரும்பியா முண்டை. வாங்க வாங்க கொண்டாட போறாங்களா? விழா கமிட்டி அனுமதியோடு யாரும் அம்பளிப்பு கொடுக்குறாப்புல இருந்தா விழா கமிட்டியில கொடுங்க. விழா கமிட்டி வாங்கிட்டு ஏன்ட்ட கொடுத்துடணும். அதே மாதிரி பொன்னாட பத்திராப்புல இருந்தாலும் விழா கமிட்டியிட்ட கேட்டு யாரும் மேடையில் ஏற வேணாம். ஒரே ஒரு விஷயம், எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் மேடையில் அந்த ஊருக்கார அனுமதி இல்லாமல் யாரும் ஏறுறது குற்றமே என்பது தான் உண்மை. இவன் எப்படி ஏறிடுவியா அடி வாங்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். மாடு புடி மாடு கூப்பிட்டா சாமி வருமா? ஒரு குலத்தாம்பட்டி எங்க ஐயாக்கு ஆண்ட சாமி வீரம் குறையாம இருக்கா? மலையரசி அம்மனும் இங்க உள்ள இந்த கருப்பேன் கலிசேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி சொல்வாக்கு தவறாம இந்த ஊர் குலத்தாம்பட்டி சாமியோட வீரத்தை இப்ப பார்க்க போறேன். எக்கோ இங்க சிங்க உண்மையிலே பாரதி மைசட்டி ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் வரும்போது மேடையில் உரம் பிடிச்ச ஆமானா கரைஞ்சி அவரோட உழைப்பை எம்கேஆர் வாழ்த்துக்கிறேன். சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. அல்லோ 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 அதிமுடி ஒரு குளத்தாம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள காலத்திலே கட்டி காத்த என் மலையரசி என் பொல்லாம் போய கருப்பையா என் முனியாண்டி இந்த கூட்டத்தில எந்த குதிரைய இன்னைக்கு புடிச்சு வர போற கருப்பை இறங்கி கூட்டத்துல ஆடனா கட்ட வண்டி நுறங்கு முடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்பை ஓட்டி வந்த வளர்த்து மாடு ஜாயுமடா ஏ மலையரசி. அப்போ ஊருக்குள்ளாத்தான் பட்டிங்க கிளவேன்னு சொன்னாராய், தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. என் கூண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே தங்கச்சி வந்துட்டா தூக்கி வளர்த்த அண்ணனை கருப்பனை காணாம
முன்னுதராடா நாடு மலையாள நாடு இங்க கண்கலங்கி நிக்குதுடா இந்த மக்கள் எல்லாம் பாக்கு மறக்காதவே என் 18ஆம் படியா துதிவோடு ரட்ட கதவுடா தெற்கு வனக்கதவு சொல்லி அடிச்ச சந்தனம் பூஜன மனக்கதவுடா 1000 பரமராய் எங்க ஆத்தாவுக்கு நடுப்பனையில ஓலை வட்டி உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலா அண்ணே முனியண்ணா முனியாண்டே தங்கச்சி காளியத்தாவாய் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த ஊர்குலத்தாம்பட்டியில உள்ள ஜாமி இது புள்ளா பய ஜாமிடா பாட்டே அடிச்ச செந்தகடு மறுமாடா கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கிய அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி ஊர்குலத்தான் பட்டி மலையருகி அண்ணா வணங்கி அந்த நீ ரோஜா கரிதா ஊட்டி வளர்த்தோம் புள்ள வாரிசு மாறும் மாத்தா மலையரசி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி ஓல குடிச கஞ்சி எங்க பாட்டு உட்காந்து நாங்க விளையாண்ட இந்த ஊர்குலத்தான் பட்டி சீமையிலே இலை ஓலை குடிசை கட்டி கருக்கு பணமரம்மா யாத்தாய் கருக்கு மலையேறி எங்க ஊர்குலத்தான் பட்டி ஆதி கிழவே உனக்கு பார்த்து நல்ல ஓலை வட்டி பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாய் என் தித்தக்கத பொன்றாக்கி உனக்கு காளியத்தா மாரியத்தான்னு பேரு வச்சது உண்மையானா என்ன நினைக்குதுடா இந்த ஊர்குலத்தான் பட்டி எங்க கருப்பேட்ட என்ன நினைக்கிற கருப்பு என்ன நினைக்கிறடா கருப்பு நீ இருக்கையா இல்ல பாட்டேன் கூட இடுகாடு போயிட்டியாடா கருப்படலை கருப்பே ஆடனா இந்த ஊரு தாங்குமாடாய் ஊரு தாங்குமாடா கருப்பை இறங்கி ஆடனா கனல் காத்து வீசுமுடா கருப்பு என் செல்ல மகனே காணாமடா ஆளு இரவி தருமாட நாடு மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்ட தண்ணியில மலாட்டாட்டு தண்ணியில மேனாட விட்டு நீ கீநாடு இறங்கி 18 லாடர்களை படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேர் வச்சு இன்னைக்கு சித்திர மாதமா தேரோடு மதுரை வைகையிலே அழுயவி தருவா அழு இரவி தரவா அசையாது முடியறவ கருமே அசையாது கீநாட்டு முடியறவ அழுயவி தருவா அசையாதிடா முடியருவாட அசையாதிடா முடியருவாட முடியருவா சொல்லி எடுத்த முடியறவாய் எகரம்பு இன்னைக்கு சொல்றதடா ரூபாய் எகரம்பு சொல்லி எடுத்த முடியருவா என் கருப்பு இன்னைக்கு சொல்றதடா வருவா என் கருப்பு மேலமட கம்மாயா பாண்டி முனியே என் பாண்டி முனியே இன்னைக்கு சுருட்டும் வாட அடிக்குதுடா வாண்டி மேலமட கம்மாயா இந்த ஒரு நீச்சல் போட்டியா பொல்லா போயா பாண்டி முனியே நீலமட கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா நித்த ஒரு நீச்சல் போட்டியா பாண்டி முனி தங்கியிருப்பது கருப்பாயூர் நீ பாண்டி முனி தங்கியிருப்பது கருப்பாயிரு நீ பாண்டி முனி
ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழலாமா போய் நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழுதமா போய் எலோ என் ஜாமி எலெலா எலெலா ரைட் ரைட் அப்படியே 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 ஆஃப் ஆயிருங்க சாமி ஆடுனால காவல்துறை அதிகாரியே மறந்துட்டார் கலவரத்தை இழுத்து விட்டு போயிடுவேன் சாமி ஆடும்போது ஒன்றும் நினைக்காது ஐயா நான் எப்பயுமே காவல்துறைக்கு ஒரு வலது கையா இருப்பேன் ஆமாம் துப்பாக்கி இருந்தால் அவனை சுடுங்கய்யா அந்த தயவு செய்து இவங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்லையாத்தா சொந்தக்காரர் இருந்தால் கூட்டு போய் தண்ணி இப்போ கொடுக்காதீங்க ஆடி 3ஆம் தேதி கொடுங்க திருப்புவனத்தில் ஒருத்தன் ஆடினேன் அப்படித்தான் எப்படின்னு சிரிச்சேன் அவன் நின்றுக்கிட்டேன் தெய்வங்கள் உண்மையிலே துடியா இருக்கு சாமி இருக்கு இப்போ சேம்பிள் தான் சேம்பிளுக்கே எப்படின்னா அப்புறம் மெயின் பிக்சர் காட்டினா கலைய ஊரு தாங்காது விளையாடா அமைதியா இருங்க எல்லாரும் அமைதியா இருங்க இனிமே தான் நாடகம் இது ஒத்தியதையும் பார்த்துக்கிருக்கேன் மலை ஏறிக்கப்பா கூப்பிடும்போது வாடா டேய் கருப்பு கூப்பிடும்போது வா இவன் பாரு முண்டை சட்டியா வந்துருச்சு அரை கலர் சட்டி தானே எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா பங்காளி கொஞ்சம் சாறு போயிங்க பங்காளி பேர் அன்பு கொண்ட என் உயிரிழு மேலான என் பாச உறவுகளே வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளே கீழே செவல்பட்டி எங்கள் அண்ணன் நண்பா மீன் கடை உரிமையாளர் எங்கள் அண்ணனுக்கு ஒரு வணக்கம் மறக்க முடியாது உங்களையெல்லாம் குறிப்பாக தாய்மார்களுக்கு பள்ளிக்கூடம் போகிற மாணவ செல்வங்களுக்கும் காலேஜ் போய் லவ் பண்ணக்கூடிய ஆமாம் காலேஜில் போய் லவ் பண்ணாமல் பிளாட்டு போடுறாரு வெண்ணமையே பொம்பளை பிள்ளை இருந்தால் தாண்டா இங்கே காலேஜ் போகிறாங்க ஆம்பளை பிள்ளைலாம் இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போவேன் அட்டனன்ஸ் போட ஏமாத்திட்டு போயிடுவாங்களா நக்கு இல்லை பஞ்சாமரத்து நக்குன்றேன் எது எப்படி இருந்தாலும் ஒரே வார்த்தையில் சொன்னால் அத்தனை பேரும் கைதட்டுவீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் முடிஞ்சு சார் போயினே பேஜா இருக்கு ஐயா ஒரு சாமி ஆட்டத்துக்கு இந்த அக்க போறான் சாமி ஆட்டம் தானே ஆட விட்டேன் நான் என்ன சர்க்கஸா பாஞ்சேன் தம்பி முன்னாடி இருக்க ஆளு சும்மா இருக்கணும் இடியப்பம் மயிரை புடுங்குறப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஏடியப்பம் ஏற்கனவே இடியப்பம் சொல்லித்தான் இந்த நிலைமையில இருக்கேன் அட இடியப்பம் நான் கிடையாதுடா அவன் சித்தி மயன்டா எவன் சொன்னானா என் தலையில விழுந்துருது ஏங்கன்னு சொன்னேன் தங்கப்பாண்டி என் தலையில விழுகுது அவன் நல்ல வழியை போட்டு கட்டி பிடிக்கிறேன் எனக்கு வர்ற பொம்பளை கூட எத்து புள்ள முண்டையா இருக்காளுங்க இந்த மாதிரி ஜாமி ஆடுறத அவனை படுக்க போட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் உண்மையிலே இந்த ஊருக்கார ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எதுக்குன்னு தெரியாம கைதட்டு வர அப்போ உங்களை மாதிரி ஆளு எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கலாம் ஏன் சொல்றேன்னா சில ஊர்ல பார்த்தா ஊட கொச்சக்கயிறு கட்டி இங்கிட்டு லேடிஸு இங்கிட்டு ஜென்ஸ் ஆண்கள் தனி பெண்கள் தனி இருப்பாங்க ஆனால் இந்த தமிழன் எல்லளவும் தவறு செய்ய மாட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு குலத்தாம்பட்டி அத்தனை பொதுமக்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வழங்குறேன் இவன் ஒரு ஆள் ஊரை கெடுத்துருவேன் சீக்கிரம் அவனுக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணும் அவன் எதுக்கு எந்திரிக்கானா பிள்ளைய பார்க்கணுமா காலை மொட்டு முண்டை இப்போ அம்மா அப்பா இருக்கீங்களா நாளைக்கு காலையில் சுடுதண்ணியை பிடிச்சி இதில் வெதரில் ஊற்றி விடும் பேசாம டே தம்பி முன்ன இருக்கிற ஆளு நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நாடகம் ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் வருவேன் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளப்பிட்டு போயிடுங்க பெரிய மதுரை முத்து மாதிரி என்கிட்ட நகைச்சுவை கப்பைய கப்ளிங் கோச் யார் பாது அவருக்கு ஒரு 1/2 கிலோ போட்டு விட்றான் இது மொளாத்தூள் கம்பெனியா நாடகம் வள்ளிதர்ம நாடகம் நீங்கள் அமைதியாக பார்க்கணும் ஏன்னா இங்கே உள்ள ஜாமியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது இந்த வாரம் ஆடி ஒரு ஆள் தவிச்சு போனேன் தம்பி நீ போகிறா சரியான ஜாமிடா அவனை துடியாக இருக்குடா வெள்ளி செவ்வாய் எல்லாத்தையும் விழுதி விட்றா விழுதி விடு எல்லாத்தையும் நல்லா இருக்கும்னு அள்ளி விட்றா பயங்கர துடியாக இருக்குது சாமி உண்மையிலே சரி தம்பி நல்ல வேலை மை செட்டில் யாருக்கு ஜாமி வராதல்லப்பா
வரக்கூடாது வரக்கூடாது. அன்னைக்கு படித்தா ஒருத்தன் வந்து வயறக்கிற அத்து ஆம்பளி பறை தூக்கிட்டு குலவை ஓட்டு ஓடிட்டேன் வேலைக்கிறவில்ல. ஆனால் என் நாடகத்தில் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மற்ற நாடகம்னா ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க, கரைச்சல் வராது. என் நாடகத்தில் நான் கொஞ்சம் நேரத்தில் வருவேன், செருப்பை காணா பைக்கை காணா. அன்னைக்கு ஒரு ஆள் ஓடியாந்து அரை பாக்கெட்டு போயிலையே காணாமன்றேன். எல்லாமே நடக்கும். ஆனால் இவ்வளவு கூட்டத்திலையும் உழைத்து வாழ வேண்டும் என்று டீ வைத்து கொண்டிருக்கின்ற அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம், வாழ்த்துக்கள். அந்த டீயை குடித்தாலும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நெருக்கி கலந்துருவியே. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் 1 லிட்டர் பாலில் 800 பேத்துக்கு டீ கொடுத்தேன். பக்கத்தில் ஊரை நீ இறைச்சிட்டேன். இறைச்சி ஒரு ஆள் டீ குடிச்சுக்கிட்டு பார்த்தா திடீர்னு அரட்டால கிடக்கு உள்ள, அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாம் கலப்படம் தான். ஆனால் இன்னும் 20 வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது. எது சொன்னாலும் கைதட்டாங்க வந்தவங்க. இந்த கிளம்பிட்டால குடியை கெடுத்த தூமியை குடிக்க பையன் கிளம்பிட்டால. கலை அப்படி எந்திரிக்கும் போது வேட்டி அவரண்ண கலை கருங்குளத்து முன்னி அடிச்சிடறேன். அட எம்கேஆர் அண்ணன் தான். அட இருங்கடா ஐயா, காவல்துறை ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யலா, என்னை கருணை கொலை செஞ்சிடலா, எங்கொன்று பண்ணிருங்களேன். நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். பாடா படுத்துறாங்க, பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறாங்க. உள்ள வந்து என்கிட்ட ஒரு ஆள் போட்டோ எடுத்துட்டு கேட்குறேன், சீரட்டு பீடி இருந்தா கொடுவேன். என்ன நினைச்சுக்க தெரிய. ஆனால் அதிக சொந்தங்களை பெற்றதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். எம்கேஆர் இது பூரா என்னுடைய அண்ணன் தம்பிய, பூரா அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். அண்ணன் தம்பின்னு இப்படித்தான் சொல்லிட்டு உள்ள உடனே ஒருத்தன் சொத்தப்புரின்னு வந்துட்டேன். இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாய்மார்கள் சொல்கிறேன், கட்டுன கணவர்களையும் பத்திரமா பார்த்துக்கங்க தான். அதுக்கு நினைக்குது தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க இவன் வேற அப்படின்னு. இவன் பொண்டாடிட்டு அடி வாங்குறவன் தான் இருப்பான் போலையே. ரொம்ப ரொம்ப நொந்து வைத்துறானேடா. இந்த உலகத்தில் தாய்மார் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. நம்ம 1008 ஊருக்கு நாடகத்தை பார்க்க போகிறோம், மஞ்சூரத்துக்கு போகிறோம், ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம். ஆனால் வீட்டில் நம்ம வீட்டையும் பாதுகாத்து குழந்தையும் பாதுகாத்து நம்மளையும் பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் தாரமே 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 என்று சொல்லுகிறேன். உங்களை எல்லாம் கைதட்ட மாட்டீங்களே, உங்களை தானே பெருமையாக சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. எப்படி இந்த நாடகத்தை 1 மணிக்கு அவங்க 2 பேரும் நிறுத்திடுவாங்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, நீங்கள் எப்படி பிள்ளைன்னு சொல்லாதீங்க. என்னைய முன்னாடி உட்காந்து பேசுகிற ஆளுகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோதான் சொல்கிறது. வேணா அவங்க மூத்திரத்தை குடிக்கவா? நான் காலில் விழ தம்பி, ப்ளீஸ் தம்பி, உன் காலில் விட கும்பிட்டு விழுகிறேன். அண்ணே அமைதியாக இருங்க தம்பி. எங்கள் அண்ணே பாவம் உண்மையிலே. அண்ணா ஒரே ஒரு விஷயம், இந்த விழா கமிட்டிக்கும் பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம், காவல்துறை என் அன்பு அதிகாரி ஐயா அவர்களை, எம்கேஆர் தலைவணங்கிற ஐயா, இந்த எலெக்ஷன் டயத்துலேயும் 10 நாடக குடும்பங்களும் பிழைக்கணும், இந்த கிராமத்தில் விழாவெல்லாம் நல்லா நடக்கணுன்றதுக்காக அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மண்ணள்ளி போட்டு போயிடாய் ஐயா, தம்பியெல்லாம் நல்லா இருப்படா, நீ போட்ட போதைக்கு போட்டு போயிடுவேன். இவங்க பூரா உளுந்த வடை மட்டும் ஒவ்வொரு ஆள் 7 திம்பாங்கடா. நான் அன்பாளையத்தில் ஒரு 30 பேர்த்த வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன்டா, நல்லா இருப்படா. வேணும்னா உன்னை ஆனந்த அனுப்பி கூட ஒரு சூம்பு விடுறேன். வேற ஊத்தா தானே நாட ஆட முடியும். நான் என்னடா செய்வேன்? ஒரு பாட்டு பாடிக்கிறோம்ப்பா. சிங்கா எக்க வச்சு பாரதி சிங்கா வாதங்க அல்லோ அல்லோ அல்லோ. பம்பா நதிக்கரை ஓராய் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலையும் ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வள்ளி காமி. அங்க இருமுடைய தலையும் ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வள்ளி காமி. ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மாலையெல்லாம் போட்டுக்கிட்டும் வர சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானா போறோம். ஐயப்பா மாலைகள்
ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை கொல்லிமலை ராணிமலை ராணிமலை விறகு மலை விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சந்தன ஜவ்வாது எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் இங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது பன்னீர் புளி எங்கே மணக்குது பன்னீர் புலியும் எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் இங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது வேலை வேலை என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ கோயில் கூவுது கேளுங்கோ கேளுங்கோ அவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டிங்கோ ஆரவனை தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆடுங்கோ பழனி மலை போவோம்மா மலை போவோமா பக்தர்களே வேகம்மா பத்திரலே வேகமா பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பழனி மேல போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா வேலை வேலை என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ கோயில் கூவுது கேளுங்கோ கேளுங்கோ கவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ கொஞ்ச நேரம் பஜனைக்கு போறதுனால பழைய நேரம் எங்கள் ஆருயிர் அண்ணன் நடிகர் குல திலகம் ஸ்டைல் பாண்டி எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவருடைய 5000வது மேடை இது பள்ளிதர்ம நாடகம் 10,000 மேடை நடிக்க வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் நண்பா மீன்கடை விராமதி எங்கள் அண்ணன் எங்கு சென்றாலும் எனக்கு நன்கொடை அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்காக உதவி செய்த அந்த உறவுகளை மறக்க மாட்டேன். நண்பா மீன்கடை விராமதி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நீங்கள் 2 பேரும் கை தட்டுறாங்கன்னா அவங்க அடித்த போதைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ரைட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணன் சார்பாக ரூபாய் 2001 நன்கொடை கொடுத்துருக்குறார். யார் நன்கொடை கொடுக்குறாப்புல இருந்தால் விழா கமிட்டிகிட்ட கொடுங்க. பொம்பளையாலெல்லாம் காசு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணாதீங்க. தோடு மூக்குத்தி கொடுக்கக்கூடாது தான் கொடுக்கக்கூடாது. நீ தோடு மூக்குத்தி கொடுக்காத வரைக்கும் நல்லது. வீட்டுக்கார ஐஸ் வச்சு கேட்டால் கொடுத்துடாத. உன் மூக்குத்திக்கு 3 பீரு தோட்டுக்கு 2 கோட்ரு வந்து உன்னையத்தையும் செப்பையில் ஓட்டு மிதிப்பேன். பத்தாதா? ஆமாம், அப்போ வயக்காட்டை வித்துரு. என்ன சும்மா இருப்பான்ற உனக்கு என்னப்பா? ஓ குடியாரனை பற்றி பேசினா உனக்கு ரோஜை வருது. நானும் குடியாரன் இருந்தேன் ஒரு காலத்தில். அதே கணக்கு. என் அன்பு தம்பி எல்லாம் முன்னாடி இருக்கிற ஆள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருங்க தம்பி. ஏன்னா இப்போ காவல்துறை ஐயா வந்து யாருன்னு போட்டோ எடுத்திருக்காரு. காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நீ சொல்லுவ அது நான் இல்லைன்னு, அது சித்தி நான் நல்லா இருந்தேன். அப்புறம் அவங்களுக்குள்ளே பாஞ்சிக்கிறாங்க. போடா வெண்ண ஒன்று எடுத்து தாண்டா நீ தாண்டா ஏறி விட்ட. ஒரே ஒரு விஷயம் 2 தான் உலகத்தில் போதும்னு சொல்கிறது. 1 ஜோரும் 2வது அடியும். காவல்துறை ஐயா 2 அரை அரைஞ்சவனே எல்லாரும் எவனா சொல்லுவானாக்க, சார் இந்த சோல்டரில் ஒன்று அடிங்க சார் பெட்டக்ஸில் அடிங்க சார். சொல்ல மாட்டேன், ஒரே அடிதான் சார் காலில் விழுந்துறேன். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடித்ததுனால தான் இன்னைக்கு பெரியவங்கள் எல்லாம் பெரியவர்களாக நமக்காக இருக்கிறார்கள். வாத்தியார்ட்ட அடி வாங்கினாலும் எல்லாம் உண்மைதானே. அப்போ வாத்தியார் அடித்தார், அவளுக்கு நல்ல நேரம் போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு நீ அடிக்க முடியாது. இன்னைக்கு வாத்தியார் லேசா ஒரு சின்ன பையில அப்படி கன்னத்தில் கில்லுன்னா கொலையாத்துருவேன். அவங்க அப்பாவுக்கு போன் அடித்து திருப்பத்தூரில் அருவாக்கம் போட நிற்பாங்க. அவங்க அப்பா சட்டியே போட்டுக்க மாட்டேன், இங்கே கட்டுவேன். வாத்தியார் மயனை டச் பண்ணியா? உடனே வாத்தியார் பொண்டாட்டிக்கு போன் அடிச்சிடாரு, நீர்மலைக்கு ரெடி பண்ணிடுறி, என்னை எப்படி பஸ் ஸ்டாண்டில் போட்டு தள்ளிடுவாங்க. தம்பி ஐயா அந்த தம்பியை சொல்லுங்களேன். என்னடா என்ன தம்பி நீ ஒரு ஆள் பேசிட்டே இருக்க 2 பேரும்? என் தம்பின்னு சொல்லி நான் அன்பா சொல்லி பார்த்துட்டேன். தம்பி எனக்கு இன்னொரு குணம் இருக்கு, நான் பாட்டுக்கு இழுத்து விட்டு போயிடுவேன், தெருவில் தெரிவி. அப்புறம் ஊரே நாடகம் பார்க்குது. என்ன தம்பி நாளைக்கு உனக்கு தான் தம்பி அசிங்க. இந்தா பாரு, மொத்தம் ஒரு 8 கேமரா உன்னை ஃபோக்கஸ் பண்ணுது. நாளைக்கு வீடியோ வெளியேறிட்டா என்னை கேட்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், என் நாடகத்தில் மட்டும் நீங்கள் பாட்டுக்கு விளையாடுவேன்னு நினைப்பீங்க.
அதை யூடியூப்ல பார்த்துருப்பீங்க நீங்க. திருப்போணத்தில் ஒருத்தன் ஜாமியான்னு தெரியுமா? அவன் வீடியோ பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி இப்போ வீட்டை விட்டு வெளியே ஓட சொன்ன உடனே மடப்புறத்தில் போய் எலுமிச்சம்பளம் வத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது, பேசாமல் இருங்க ஒழுக்கமா. ஆல்பா ஈசி சேவை மையம் எஸ்கேஆர் பைனான்ஸ் புதுக்கோட்டை சார்பாக ரூபாய் 201